சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டேன். ஜாயினிங் வரல. செம்ம ஃப்ரஸ்ட்ரேட்டட். இன்டர்வியூ வந்து ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன ரொம்ப விசித்திரமா கேட்டாங்க. ரெஸ்யூமே போடவே கூடாது. நிறைய பேருக்கு வரல. அப்ளிகேஷன் ஃபர்தரா மூவ் ஆகல. இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, TCS MBA ஹையரிங் 2025. இது எழுதி கிளியர் பண்ணி எனக்கு ஆஃபர் லெட்டர் வந்துருச்சு. பட் எனக்கு இன்னும் ஜாயினிங் வரல. ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸை பத்தி ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோ. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த வீடியோவில் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் எப்படி அப்ளை பண்ணேன், என்னோட இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸ், என்னோட டெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் என்னோட ஆஃபர் லெட்டர் பற்றி. ஸோ இதை நாள் பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் எப்போ அப்ளை பண்ணேன் அப்படின்னா, என்னோட கடைசி செமஸ்டர், அதாவது MBA ஃபைனல் இயர் 4th செமஸ்டரில் வந்து நான் அப்ளை பண்ணேன். எப்படி அப்ளை பண்ணோம் அப்படின்னா, நெக்ஸ்ட் ஸ்டெப் போர்ட்டல் அப்ளை பண்ணோம். நெக்ஸ்ட் ஸ்டெப் போர்ட்டல் அப்ளை பண்ணி முடிச்ச உடனே அப்ளை ஃபார் டிரைவ் கொடுக்க மறந்துடாதீங்க. ஏன்னா என்னோட பேட்ச்மேட்ஸ் நிறைய பேருக்கு அப்ளை ஃபார் டிரைவ் கொடுக்காததுனால அப்ளிகேஷன் ஃபர்தரா மூவ் ஆகல. அண்ட் அட்மிட் கார்டும் அவங்களுக்கு நிறைய பேருக்கு வரல. ஸோ அப்ளிகேஷன் முடிச்ச உடனே அப்ளை ஃபார் டிரைவ் ஆப்ஷனை கரெக்டாக கொடுத்துருங்க. அப்பதான் வந்து அப்ளிகேஷன் ஃபர்தரா மூவ் ஆகும். 50% மேலே இருந்தால் மட்டும் அப்ளை பண்ணுங்க, இல்லை அப்ளை பண்ணாதீங்க. ஏன்னா மூவ் பண்ண மாட்டாங்க. எனக்கு எங்க நடந்துச்சு அப்படின்னா, சிஐடி குன்றத்தூர் சிஐடி TCS சையான் சென்டர்ல நடந்துச்சு. டெஸ்ட் வந்து 1.5 hours. டெஸ்ட் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா, நியூமெரிக்கல் எபிலிட்டி, வெர்பல் எபிலிட்டி, பிசினஸ் ஆப்டிடியூட் 3 இருக்கும். வெர்பல் எபிலிட்டி வந்து 7 questions அண்ட் நியூமெரிக்கல் எபிலிட்டி 20 questions, பிசினஸ் ஆப்டிடியூட் 20 questions. மோஸ்டா நியூமெரிக்கல் எபிலிட்டிலேருந்து நான் எழுதுறப்ப என்னென்ன கேட்டாங்க அப்படின்னா, போர்ட்ஸ் அண்ட் ஸ்ட்ரீம்ஸ் கொஷின்ஸ் வந்துச்சு. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கொஷின் வந்துச்சு. அதுக்கப்புறம் ஏரியாஸ்ல நிறைய கொஷின் வந்துச்சு. ஸோ ஏரியாஸ்லேருந்து நிறைய கவர் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. லைக் கொஷின்ஸ் எல்லாமே ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். லைக் ஒரு வாட்டி நீங்கள் வந்து பார்த்துட்டு வந்துட்டீங்கன்னா, லைக் கான்செப்ட்ஸ் அப்ளை பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ரொம்ப டிஃபிகல்ட்டாலாம் இருக்காது. ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா எழுதிடலாம். அப்படின்னா இருக்கும் கொஷின்ஸு. ஸோ பிஸ்னஸ் ஆப்டிடியூட்ல வந்து ஆப்ரேஷன்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட்ஸில் சப்ளை செயின் அண்ட் லாஜிஸ்டிக்ஸில் நிறைய கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ வேர்ஹவுஸ் பற்றி கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் லைக் இந்த மாதிரி சப்ளை அண்ட் லாஜிஸ்டிக்ஸ்ல தான் நிறைய கொஷின்ஸ் இருந்துச்சு இந்த பிஸ்னஸ் ஆப்டிடியூட்ல. நான் வந்து வெர்பல் எபிலிட்டியில் என்னென்ன படிக்கணும், அண்ட் நியூமரிக்கல் எபிலிட்டியில் என்னென்ன படிக்கணும், அண்ட் பிஸ்னஸ் ஆப்டிடியூட்ல என்னென்ன படிக்கணுன்றதை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இல்லைனா வந்து நான் இந்த ஸ்க்ரீன்லேயே வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ அதை பார்த்து ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. லைக் கொஷின்ஸ் எல்லாமே ரொம்ப ஈஸியாக இருக்கும், ரொம்ப சிம்பிளாக இருக்கும். லைக் கான்செப்ட்ஸ் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அப்ளை பண்ணிங்கன்னா ஈஸியாக ஆன்சர் வந்துடும். அண்ட் ரொம்ப டிஃபிகல்ட்டாலாம் இருக்காது. ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் கொஷின்ஸ் எல்லாமே. ஸோ ஒரு வாட்டி நீங்கள் ஓவரலாக அப்படி பார்த்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் எழுதிடலாம், ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். ஸோ இதுக்கு வந்து நான் யூடியூப் சேனல் ஒன்று பார்த்தேன். அந்த யூடியூப் சேனல் பேர் வந்து த ஹம்பிள் கோடர் வந்து ஒன் ஷார்ட் வீடியோ நிறைய இருக்கும். ஸோ நீங்கள் நியூமரிக்கல் எபிலிட்டி, வெர்பல் எபிலிட்டி, பிஸ்னஸ் ஆப்டிடியூட் எல்லாத்துக்குமே ஒரு ஒன் ஷார்ட் வீடியோ வச்சுருப்பாங்க. அது நீங்கள் பார்த்து வந்தால் மட்டும் போதும். கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ஐடியாஸை வந்து அப்ளை பண்ணால் ஈஸியாக உங்களுக்கு ஆன்சர்ஸ் வந்துடும். ஸோ வந்து இந்த ஹம்பிள் கோடர் இந்த யூடியூப் சேனலில் வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணது. எக்ஸாம் ஹால் போகிறதுக்கு முன்னாடி அட்மிட் கார்டு, 2 ஃபோட்டோ அண்ட் ஆதார் கார்டு இது இருந்தால் தான் உள்ளே விடுவாங்க. ஸோ இதை எடுத்துகிட்டு நீங்கள் உள்ளே போயிடலாம், ஹாலுக்கு போயிடலாம். உங்கள் நேமை ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒரு பாஸ்வேர்ட் கொடுப்பாங்க. சிஸ்டமில் தான் உங்களுக்கு வந்து எக்ஸாம் நடக்கும். ஸோ பாஸ்வேர்ட் கொடுத்த உடனே அந்த சிஸ்டமில் நீங்கள் போயிட்டு பாஸ்வேர்ட் என்ட்ரு பண்ணிட்டீங்கன்னா அது ஓப்பன் ஆகிடும். ஸோ நீங்கள் தனித்தனியாக அட்டென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். டைம் இருக்கும். இந்த ஒரு பர்டிகுலர் இது முடிச்சா அப்படின்னா தான் நீங்கள் அடுத்த இதுக்கு போக முடியும். நீங்கள் நியூமெரிக்கல் எபிலிட்டி முடிச்சிங்கன்னா தான் வெர்பல் எபிலிட்டி போக முடியும். ஏன்னா அது முடிச்சிங்கன்னா தான் பிஸ்னஸ் ஆப்டிடியூட் போக முடியும். அண்ட் இதுக்கு செப்பரேட்டாக டைமும் இருக்குது. 30 minutes. ஸோ இதெல்லாமே வந்து பார்த்து கிளியராக லைக் அதுக்கேற்ற மாதிரி டைமை மேனேஜ் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஈஸியாக இருக்கும் எக்ஸாம் வந்து ஒரு வாட்டி நீங்கள் வந்து கான்செப்ட்ஸ்லாம் கிளியராக இருந்தாலே ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து இன்டர்வியூ நடந்துச்சு அப்படின்னா வந்து எனக்கு ஷொலிங்கநல்லூர் சென்டரில் வந்து இன்டர்வியூ நடந்துச்சு. இன்டர்வியூக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா வந்து உங்களோட லொக்கேஷன் எடுத்துகிட்டு போகணும் அண்ட் ஆதார் கார்டு. இது இருந்தால் தான் உங்களை உள்ளே அலோவ் பண்ணுவாங்க. உள்ளே போன உடனே உங்களுக்கு ஒரு டெம்பரரி ஐடி கார்டு கொடுத்துருவாங்க ரெஜிஸ்டர் பண்ணி. டெம்பரரி ஐடி கார்டு வந்தோடனே நீங்கள் வந்து உள்ள ஹாலுக்கு போயிடலாம். ஒரு பெரிய ஹால் இருக்கும். அந்த ஹால்குள்ளே நிறைய பேனல்ஸ் இருப்பாங்க. ஸோ ஒரு பேனலில் 3 மெம்பர்ஸ் இருப்பாங்க. நீங்கள் ஒன்று இருப்பீங்க. 3 மெம்பர்ஸ் யாரெல்லாம் இருப்பாங்கன்னா, ஒருத்தர் மேனேஜ்மெண்ட் ரிலேட்டடாக இருப்பார், ஒருத்தர் டெக்னிக்கல் ரிலேட்டடாக இருப்பார், ஒருத்தர் வந்து HR ரிலேட்டடாக இருப்பார். ஸோ 3 பேருமே லைக் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருப்பாங்க. உங்களால் எதுவுமே தப்பாக சொல்லி தப்பிக்க முடியாது. ஸோ நீங்கள் உங்கள் ரெஸ்யூமை பார்த்துக்கணும் ஃபஸ்ட்டு. உங்கள் ரெஸ்யூமில் என்ன லோட் பண்ணுறீங்களோ அதை தான் வந்து அவங்க கொஷினாக கேட்பாங்க. ஸோ
ரெஸ்யூம தாண்டி உங்களுக்கு எதுவுமே வெளியில இருந்து கேட்க மாட்டாங்க. ரெஸ்யூம்ல இருந்து கொஸ்டின் பில்ட் பண்ணி தான் உங்களுக்கு மேல, 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 மேல பில்ட் பண்ணி போகும். ஸோ நீங்க எதுல கிளியரா இருக்கணும்? லைக் அவுட் ஆஃப் த கொஸ்டின் லைக் அவுட் ஆஃப் த ரெஸ்யூம்ல இருந்து என்ன கேட்பாங்க அப்டின்னா, டெல் மீ அபௌட் யுவர் செல்ஃப், ஒய் டிசிஎஸ், வேர் யூ வாண்ட் டூ சீ யுவர் செல்ஃப் இன் நெக்ஸ்ட் 5 இயர்ஸ். அண்ட் இன்னொன்னு வந்து எனக்கு என்ன ரொம்ப விசித்திரமா கேட்டாங்க அப்டின்னா வந்து, என்னோட 10th பெர்சன்டேஜ் ஜாஸ்தி, அண்ட் என்னோட யுஜி பெர்சன்டேஜ் ஜாஸ்தி, பிஜி பெர்சன்டேஜ் ஜாஸ்தி, என்னோட 12th பெர்சன்டேஜ் ரொம்ப கம்மி. வந்து உங்க 12th பெர்சன்டேஜ் கம்மியா இருக்கு அப்டின்னு கேட்டாங்க. ஸோ எல்லாத்துக்குமே நீங்க வந்து ப்ரிப்பேர்டா இருக்கணும். எல்லா ஆன்சர்ஸ்க்குமே நீங்க வந்து ப்ரிப்பேர்டா இருக்கணும். அண்ட் இப்படி ரெஸ்யூம்ல என்னென்னலாம் போடுறீங்களோ, எல்லாத்துக்குமே நீங்க ஆன்சரபிளா இருக்கணும். அப்படின்னா மட்டும் நீங்க ரெஸ்யூம்ல போடணும். இல்ல நீங்க ரெஸ்யூம்ல போடவே கூடாது. அண்ட் உங்க கம்யூனிகேஷன்ஸ வந்து நல்லா பார்த்துக்கோங்க. டெல் மீ அபௌட் யுவர் செல்ஃப்ல வந்து உங்க பிட்ச் வந்து சூப்பரா இருக்கணும். லைக் எப்படி சொல்றது? ஒரு மாரி பக்காவா ரெடி பண்ணிட்டு போயிடுங்க. உங்க டெல் மீ அபௌட் யுவர் செல்ஃப நெறைய வாட்டி நீங்க ப்ரிப்பேர் பண்ணுங்க. மிரர பார்த்து ப்ரிப்பேர் பண்ணுங்க. எனக்கு வந்து இன்டர்வியூக்கு யார் பெருசா ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ChatGPT. அண்ட் வந்து கெரியர் கன்ஸ் யூடியூப் சேனல். கெரியர் கன்ஸ் யூடியூப் சேனல் வந்து அவங்க வந்து அவங்களே வந்து இப்படி இதெல்லாம் கேட்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுலருந்து நான் எனக்கு இந்த கொஸ்டின்ஸ்லாம் போய் ChatGPTல குடுத்து, எனக்கு இந்த மாரி இன்டர்வியூ இருக்கு. நீ வந்து எனக்கு நான் ஆன்ஸர் பண்ணு அப்படின்னு சொல்லி ஆன்ஸர் பண்ணிட்டு, அது வந்து எனக்கு ஒரு ஆன்ஸர் குடுக்கும். ஸோ அதுலருந்து நான் வந்து மாடிஃபை பண்ணி அப்படி இப்படி 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 போட்டு ஸோ எனக்கு நானே ரெடி பண்ணி நெறைய வச்சுட்டுருந்தேன். ஸோ எனக்கு அது எனக்கு பக்காவா ஹெல்ப் பண்ணுச்சு ChatGPT. சூப்பரா ஹெல்ப் பண்ணுச்சு எனக்கு. அண்ட் ஒய் டிசிஎஸ்க்குலாம் எனக்கு அது செம்ம ஆன்சர் குடுத்துச்சு. எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு இன்டர்வியூல. என்னோட ஆன்சர் என்னோட என்னோட லைக் நான் இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் பண்ண மெட்டீரியல்லாம் உங்களுக்கு வேணும்னா, கீழ என்னோட Instagram ஐடிய குடுக்குறேன். அங்க வந்து எனக்கு ஃபாலோ பண்ணிட்டு யூடியூப்ன்னு கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு என்னோட மெட்டீரியல்ஸ்லாம் ஷேர் பண்றேன். என்னோட மெட்டீரியல்ஸ்லாம் இருக்குது. இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் பண்ண மெட்டீரியல்ஸ் எல்லாமே நான் ஷேர் பண்றேன். அண்ட் வந்து என்னென்ன படிக்கணும் அப்படின்றதையும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். நீங்க என்ட்ட அங்கேயும் வந்து கேளுங்க. நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஸோ இன்டர்வியூ வந்து எனக்கு சூப்பரா போச்சு. நான் வந்து செம்மையா ப்ரிப்பேர் பண்ணேன். எனக்கு செம்மையா வந்து என்னோட அவுட்புட்டும் நான் குடுத்துட்டு வந்துட்டேன். அண்ட் எனக்கு ஃபர்தரா கொஸ்டின்ஸ் கூட இருந்துச்சு. அவங்க வந்து "டூ யூ ஹேவ் எனி அதர் கொஸ்டின்ஸ்?" அப்படின்னு கேட்பாங்க. அங்க நம்ம கேட்கணும். "எஸ் ஐ ஹேவ் கொஸ்டின்ஸ்" அப்படின்னு சொல்லி கேட்கணும். பட் நான் வந்து எனக்கு செம்ம ஃப்ரஸ்ட்ரேட்டடா இருந்தேன். எனக்கு ஏன்னே தெரியல. எனக்கு ஒரு மாரி ரொம்ப அங்க போய் அந்த ஸ்பேஸ்ல உட்காரவே எனக்கு ரொம்ப ஒரு மாரி புதுசா இருந்துச்சு. அது என்னோட ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ. அப்படி அவ்ளோ பெரிய இன்டர்வியூ. அதுவும் டிசிஎஸ்ல. ஒரு மாரி ரொம்ப புதுசா இருந்துச்சு. எனக்கு அங்க போனோனே எனக்கு ரொம்ப ஒரு மாரி ரொம்ப ஷிவர் ஆயிடுச்சு. ரொம்ப ஒரு மாரி என்னோட நம்பர் கூப்பிடுறாங்க. நான் போறேன். ஒரு மாரி ஷிவர் ஆகுது. ஸோ அப்படிதான் இருந்துச்சு. பட் அங்க போய் உட்கார்ந்த உடனே எல்லாமே வந்து பக்காவா போயிடுச்சு. ஸோ எனக்கு அதான் "டூ யூ ஹேவ் எனி கொஸ்டின்ஸ்?" அப்படின்னு அவங்க கேட்பாங்க. அப்ப நம்ம ஆக்சுவலி ஏதாவது கேட்கணும். ஆ என்ன கேட்கலாம் அப்படின்னா, "நான் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணேன்? உங்களோட டீச்சர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்க." அப்படின்னு நம்ம கேட்கலாம். நானும் அப்படி ஒரு கொஸ்டின்ஸ ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு தான் போனேன். ஆனா என்னால அங்க எதுவுமே கேட்க முடியல. ஸோ நான் வந்து "நோ, ஐ டோன்ட் ஹேவ் எனி அதர் கொஸ்டின்ஸ்" அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டேன். ஸோ வந்து 80% எனக்கு வந்து நான் ஒழுங்கா ப்ரிப்பேர் பண்ணிட்டு போனேன். 90% என்னோட அவுட்புட்ட குடுத்துட்டேன். மீதி 10% எனக்கு தெரியல அப்படின்ட்டு தான் இருந்தேன். அண்ட் கரெக்ட்டா வந்து எனக்கு ஆ மே 23 வந்து எனக்கு ஆஃபர் மெயில் வந்துச்சு. ஆஃபர் லெட்டர் வந்துருச்சு மெயில்ல. அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடியே ரெடினஸ் சர்வே மெயில் வந்துச்சு. அதாவது ஆஃபருக்கு வரதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு மெயில் வந்துச்சு. அதாவது கூகுள் ஃபார்ம் மாதிரி. ஸோ அதுக்கப்புறம் மே 23க்கு அப்புறம் எனக்கு எந்த அப்டேட்டுமே இல்ல. லைக் ஃபுல்லா 1 இயர் ஆகுது. லைக் 1 இயர்க்கு கேப் ஆகுது இப்ப வரைக்கும். அது இப்ப மே 2026 ஆகுது. பட் எனக்கு இப்ப வரைக்கும் எந்த அப்டேட்டுமே இல்ல. அண்ட் டிசம்பர் மந்த் வந்து எனக்கு ஒரு அப்டேட் வந்துருந்துச்சு. இந்த மாரி 2 மந்த்ஸ்ல கூப்பிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமும் எந்த அப்டேட்டுமே இன்னும் இல்ல. ஸோ என்ன மாரி யாராச்சும் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, டூ லெட் மீ நோ இன் த கமெண்ட் செக்ஷன். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க இந்த ப்ரிப்பரேஷன்ல. நான் எனக்கு தெரிஞ்சத சொல்றேன். அவ்வளோதான். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஆ உங்களுக்கு ஏதாச்சும் என்னோட நோட்ஸ் ஏதாவது வேணும்னா, என்னோட Instagram ஐடி கீழ குடுக்குறேன். அண்ட் அங்க வந்து ஃபாலோ பண்ணிட்டு எனக்கு YouTubeன்னு கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு என்னோட நோட்ஸ்லாம் ஷேர் பண்றேன். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.